அனைவருக்கும் வணக்கம். போதி நர்சரி சார்பாக இன்றைக்கி நாம் எந்த செடியை பற்றி பார்க்க போகிறோம்னா கலாடியம் பிளான்ட்டை பற்றி தான். கலாடியம் செடி அரேசி குடும்பமாகும். இந்த செடியின் பூர்வீகம் மத்திய மற்றும் தென் அமெரிக்கா. கலாடியம் செடி ஒரு இன்டோர் பிளான்ட்டு. கலாடியம் செடியின் இலைகள் எப்படி இருக்கும்னா ஹார்ட்டின் வடிவத்திலையும் ஈட்டி வடிவத்திலையும் இருக்கும். கலாடியம் இலைகள் சிவப்பு, இளம் சிவப்பு, பச்சை, வெள்ளை நிறங்கள் கலந்து இருக்கும். இலைகளில் தண்டுகள் இருக்காது. கலாடியம் செடி 12 முதல் 30 அங்குல உயரம் வரை வளரும். கலாடியம் செடியை எப்படி பராமரிக்கணும் பார்க்கலாம் வாங்க. கலாடியம் செடி வளர எந்த தொட்டியில் வேண்டுமானாலும் வைத்து வளர்க்கலாம். பிளாஸ்டிக், பீங்கான், ஃபைபர், சிமெண்ட் தொட்டிகளில் வைத்து வளர்க்கலாம். மண் தரையிலும் வைத்து வளர்க்கலாம். தென்னை நார் தொட்டிகளிலும் வைத்து வளர்க்கலாம். எந்த தொட்டியினாலும் அடியில் துவாரங்கள் இருக்க வேண்டும். கலாடியம் கிழங்குகளின் விட்டம் 7.5 சென்டிமீட்டர் இருக்கும். ஆதலால் குறைந்தபட்சம் 15 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட தொட்டியை நாம் தேர்வு செய்வது நல்லது. நீங்கள் பெரிய தொட்டியை தேர்ந்தெடுக்கும் போது கலாடியம் வளர நன்றாக இருக்கும். மண் தொட்டியில் செடி கொடிகள் வளர்ப்பதற்கும் பிளாஸ்டிக் தொட்டிகளில் செடி கொடிகளை வளர்ப்பதற்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மண் தொட்டியில் செடி கொடிகளை பயிரிடுவது நல்லது. தேவைக்கு அதிகமான தண்ணீரை மண் தொட்டி உறிஞ்சிக்கொள்ளும். மீதமுள்ள தண்ணீர் தொட்டியின் அடி துவாரங்கள் வழியே வெளியேறும். அதிகப்படியான நீரை உறிஞ்சிக்கொள்ளும் திறன் பிளாஸ்டிக் தொட்டிகளுக்கு கிடையாது. அதிகப்படியான நீர் வேரில் தங்கி வேர் அழுகி செடி கொடிகள் வளர்ச்சி குன்றத் தொடங்கும். கலாடியம் செடிக்கு மண் கலவை எப்படி எனில் செம்மண், மணல், ஆர்கானிக் கலந்து வைக்க வேண்டும். கலாடியம் செடியை கோகோபீட் தூளில் வைத்து வளர்ப்பதை விட மண்ணில் வைத்து வளர்ப்பதே சிறந்தது. கலாடியம் செடிக்கு நேரடி சூரிய ஒளி தேவையில்லை. நேரடி சூரிய ஒளி இருந்தால் கலாடியம் செடியின் இலைகள் காய்ந்து போய்விடும். கலாடியம் செடிக்கு மறைமுகமான சூரிய ஒளி போதுமானது. மறைமுக சூரிய ஒளி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலை வெயிலோ அல்லது மாலை வெயிலோ ஆகும். ஆனால் 12 மணி முதல் 3 மணி வரை வரும் வெயில் அதிகமான சூரிய ஒளி தாக்கமாகும். கலாடியம் செடியின் சிறந்த வளர்ச்சி மற்றும் நிறத்திற்கு முழு வெப்பமான சூரியனிலிருந்து பாதுகாப்பு தேவை. சில கலாடிய செடிகள் தினமும் 2 மணி நேரம் சூரிய ஒளியை பொறுத்துக்கொள்ளும். ஆனால் அனைத்து கலாடிய செடிகளும் மிதமான வெயிலைத்தான் விரும்புகின்றன. கலாடியம் செடிக்கு தண்ணீர் எப்படி ஊற்ற வேண்டும் எனில் மண் காய்ந்த பிறகு தண்ணீர் ஊற்ற வேண்டும். பொதுவாக செடிகளுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீர் கொடுத்தாலே போதுமானது. ஆனால் கோடை காலத்தில் தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டும். வெயில் நேரங்களில் தண்ணீர் விடுவதை நாம் தவிர்க்க வேண்டும். காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ செடி கொடிகளுக்கு தண்ணீர் விடுவது மிகவும் சிறந்தது. கலாடியம் செடி எப்போது வீணாகிறது எனில் அதிக வெயிலில் வைத்து விட்டாலோ, தண்ணீர் அதிகம் ஊற்றினாலோ, தொட்டியில் துவாரங்கள் இல்லாமல் செடியை நட்டு வைத்தாலோ, தண்ணீர் சரியாக ஊற்றாமல் இருந்தாலோ செடி வீணாகும். கலாடிய செடியை அலங்காரத்திற்கு பயன்படுத்தலாம். நாம் இந்த செடியை கிஃப்டாக மற்றவருக்கு கொடுக்கலாம். கலாடியம் செடியில் காய்ந்த இலைகள் இருப்பின் அவற்றை நாம் எடுத்துவிட வேண்டும். கலாடியம் செடியில் பூ வளரும். அந்த பூவை நாம் எடுத்துவிட வேண்டும். அப்போதுதான் செடி நன்றாக வளரும். கலாடியம் செடிக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை நாம் உரம் கொடுக்க வேண்டும். இந்த செடியை பற்றி ஏதேனும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கலாடியம் பற்றிய விவரங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ தான் இந்த சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.